அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, சனி பகவான் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாக ஜென்ம ராசியில் அமரப்போகிறாருங்க. எனவே 7.5 சனி காலகட்டத்தில் அதி தீவிரமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் 2 ராசியில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு ராசியாக மீன ராசி தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சனியினுடைய இந்த பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே ஜென்ம சனியின் ஆதிக்கத்தை துவங்கிவிட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தான் முழுமையாக நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 7.5 சனியில் ஜென்ம சனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதிக கவனத்துடன் மிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளுக்கிடையே பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் பொருளாதார ரீதியாக ஜென்ம சனி காலகட்டத்தில் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடும். புது முயற்சியில் ஈடுபடும் போது அவ்வப்போது அதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் என அனைத்தையும் முழுமையாக அறிந்து ஈடுபடுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் சிரமங்களை உறுதியாகவே மற்ற ராசிகாரர்களை விட மீன ராசிக்காரர்கள் அனைத்து சிரமங்களையும் தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே எதை செய்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது நாம் செய்யக்கூடிய செயல்களையும் தன்மையையும் உணர்ந்து செயல்படுவது பல சிக்கல்களை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படாமல் விலக்கிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானால் ஜென்ம சனி காலகட்டத்தில் விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கிறது. அந்த காட்டுப்பகுதியை சிங்கம் ஒன்று ஆண்டு வருகிறது. மற்ற உயிரினங்கள் ஏராளமாக அந்த காட்டுப்பகுதியில் வாழ்கின்றன. அதோடு மட்டுமல்லாது பல வன விலங்குகளும் அந்த காட்டுப்பகுதியில் வாழ்கின்றன. அப்படி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த காட்டுப்பகுதிக்குள் ஒரு கழுதை ஒன்று வருகிறது. அந்த கழுதையானது அங்கு இருக்கும் செழுமையை கண்டு இந்த புற்களை சாப்பிடுவதற்காக வருகிறது. அந்த புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வனப்பகுதி இருக்கக்கூடிய புலி ஒன்று இந்த கழுதையை கடந்து செல்கிறது. அப்போது கழுதை அந்த புலியை நிறுத்தி, நான் சாப்பிடும் இந்த புல்லின் நிறம் ஊதாதான் என்று கேட்க, புலியோ அதற்கு பதில் சொல்கிறது, ஊதா அல்ல, அந்த புல்லின் நிறம் பச்சை என்று அந்த கழுதையிடம் பதில் சொல்கிறது. ஆனால் அந்த கழுதை இல்லவே இல்லை, இந்த புல்லின் நிறம் ஊதாதான் என்று எனக்கு தெரியும், நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று அதனுடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிக்கிறது. புலி எவ்வளவோ பொறுமையாக அந்த புல்லின் நிறம் எப்போதுமே பச்சை நிறத்தில் தான் இருக்கும், ஊதா நிறத்தில் இருக்காது என்று பொறுமையாக எடுத்துரைத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அந்த கழுதை இல்லை. எனவே இரண்டிற்கும் சண்டை ஏற்படுகிறது. சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி சரி, இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்து அந்த வனப்பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் சென்று முறையிடுகின்றன. புல்லின் நிறம் பச்சை என்று வாதிட, அதே சமயம் கழுதை புல்லின் நிறம் பச்சை இல்லவே இல்லை, ஊதாதான் என்று வாதிடுகிறது. இருவருடைய குறைகளையும் நன்கு கேட்டறிந்த அந்த ராஜா பிறகு தன்னுடைய தீர்ப்பை அறிவிக்கிறார். அந்த ராஜா சிங்கமானது என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்றால், கழுதையை பார்த்து, கழுதையே, நீ சொல்லியது மிக சரியான ஒன்று, புல்லின் நிறம் ஊதாதான் என்று தீர்ப்பு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது, புலி நீ செய்தது தவறு, அதனால் உனக்கு 2 வார சிறை தண்டனை என்று புலியை பார்த்து சொல்ல, புலி அப்படியே வியந்து போய் நிற்க, கழுதையோ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து புல்லின் நிறம் ஊதா என்று மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று விடுகிறது. பிறகு புலி
சிங்கத்தை பார்த்து ஏன் தவறாக தீர்ப்பு வழங்கி விட்டீர்கள் என்று சொல்ல, சிங்கம் அதற்கு சொல்கிறது, நான் உனக்கு சரியான தீர்ப்பு தான் வழங்கியிருக்கிறேன். ஏனென்றால் புள்ளின் நிறம் பச்சை என்பதற்காக நான் உனக்கு தண்டனை வழங்கவில்லை. நீ செய்தது தவறு என்று சொல்லிதான் தண்டனையை வழங்கியிருக்கிறேன். அதாவது உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னுடைய பலம் என்ன, இந்த காட்டையே கட்டி போடக்கூடிய அளவிற்கு கர்ஜனையும் தோரணையும் இருக்கக்கூடிய உன்னுடைய பலம் அனைத்தையும் வீணடித்து விட்டு ஒரு கழுதையுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாய் பத்தியா, அதற்காக தான் உனக்கு நான் இந்த தண்டனையை வழங்கினேன் என்று சிங்கம் எடுத்துரைக்க, அப்போதுதான் புலிக்கு புரிகிறது, தேவையில்லாமல் எதிரில் நிற்பவர் யார் என்று தெரியாமல் அவருடன் வாக்குவாதம் செய்து விட்டோம் என்பதை புணர்ந்து கொள்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் எவ்வளவுதான் நேர்மையாக எடுத்துரைத்தாலும் இந்த கழுதையின் மனப்பான்மையில் பலர் நம்மளிடம் வாக்குவாதம் செய்வதால் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நமது மனதில் ஏற்படுமே தவிர பெரிய அளவிலான தீர்வு கிடைக்காது. எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு முன் அதற்கான பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாலே ஜென்மசனி காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை விளக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சனி 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சனியின் பார்வையில் 10ஆம் இடம் என்பது மிகவும் பலம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இதில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சமூக மதிப்பும் அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவற்றை பாதிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறலாம். எனவே அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தனித்து தொழில் செய்வதை விட கூட்டு தொழிலாக செய்வது பல சிரமங்களை நிச்சயம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விளக்குகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணம் அதிகரிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. இளைய சகோதரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. குறுகிய காலத்தில் முதலீடு செய்து பலன் பெறலாம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் சில தடைகள் வரலாம். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கும் முயற்சிக்கும் பலன் இல்லாமல் போகலாம். இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சனி எழுதிய தலைவிதி உறுதியாகவே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை மாற்றி நன்மை நிறைந்தவையாக வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சில காரியங்களில் மற்றவர்களுடன் விரோத மனப்பான்மை வரலாம். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. பெண்மணிகள் இந்த தருணத்தில் அனைத்திலும் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்திலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பானதாக மாற்றிக் கொடுப்பார் பெண்மணிகளுக்கு. கலரை சனி என்பதால் கூடுதல் கவனத்துடன் பெண்மணிகள் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது பல சிக்கல்களை விலக்கி உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பகவானினுடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். ஜென்ம சனியின் பாதிப்புகளும் சிக்கல்களும் விலகி நல்ல மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்.